எப்பவுமே எந்த விஷயத்த யார்கிட்ட எங்க பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசுனீங்க அப்படின்னு சொன்னா, எந்த ரிலேஷன்ஷிப்லயுமே நம்மளுக்கு வந்து பிரேக்கப் ஆகாது. அது எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா வேணா இருந்துட்டு போகட்டும். ஹஸ்பண்ட், ஒய்ஃபோ இல்ல வந்து கூட பிறந்தவங்களோ, ஃப்ரெண்ட்ஸோ எதா வேணா இருக்கட்டும். அவங்க கிட்ட என்ன பேசணுமோ அந்த அந்த பேச வேண்டிய விஷயத்த நம்ம பேச மாட்டோம். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசுறது. பேச வேண்டிய விஷயத்த பேச வேண்டியவங்க கிட்ட பேசாம வேற யார்கிட்டயானா பேசுறது. இல்ல யார்கிட்டயுமே பேசாம எனக்கு இப்படிலாம் நடக்குது. இது இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கூட சொல்றதுக்கு தயக்கப்பட்டுக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணா, அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா பிரேக்கப் ஆக தான் செய்யும். அது எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி. நீங்க உங்க மனசுல பட்டதெல்லாம் சொல்ல வேணாம். ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்த கண்டிப்பா சொல்லுங்க. சொல்லக்கூடாத விஷயத்த கண்டிப்பா சொல்லாதீங்க. இது 2 தான் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ப உயிரோட வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுலயும் கணவன், மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்துட்டு நெறைய பேர் நெறைய விஷயங்கள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னாலே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். அப்படி சால்வ் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி, அவங்க சொல்ற ஐடியாஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இருக்கிற சின்ன சிக்கல இன்னும் பெருசா இடியாப்ப சிக்கலாக்கிட்டு, கடைசில வந்து டிவோர்ஸ் பண்ற அளவுக்கெல்லாம் வந்து போயிடுறாங்க. அப்பல்லாம் இல்லாம, ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஏதோ விஷயம் வந்து நெருடலா இருக்கா? சொல்லுங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட பேசுங்க. எல்லா விஷயமும் பேசலாம். லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து எந்த ஃபில்டரும் கிடையாது. நீங்க எந்த விஷயத்த வேணா பேசலாம், எத பத்தி வேணா பேசலாம், ஓப்பனா பேசலாம். ஓப்பனா பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக, அங்க டவுட்டுக்கெல்லாம் இடம் குடுத்துறாதீங்க. ஒரு பேசுறாங்க அப்படின்னா, அத அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆதரவா இருங்க. இல்ல நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அத அவங்களுக்கு புரியிற மாரி கன்வே பண்ணுங்க. இத பண்ணாலே போதும். நெறைய ரிலேஷன்ஷிப் வந்து அவ்ளோ அழகா மெயின்டெயின் பண்ணி தூக்கிட்டு போலாம்.